நினைக்கிற ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே ஏதேதோ செய்கிற. டாக்டர் அவளுக்கு என்னாச்சு டாக்டர்? ஏதாவது சொல்லுங்க டாக்டர். நீங்க பாட்டுக்கு வெளியில வரீங்க உள்ளார போறீங்க, என்னதாச்சு டாக்டர்? ஆமா டாக்டர், ப்ளீஸ் டாக்டர் சொல்லுங்க டாக்டர். வெயிட் பண்ணுங்க, டாக்டர் வந்து சொல்லுவாங்க. என்ன டாக்டர் எல்லாரும் இப்படிதான் சொல்லிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க டாக்டர் அவளுக்கு என்னதாச்சு டாக்டர்? நான் தான் சொல்றேன்லங்க, டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க, வந்த உடனே சொல்லுவாங்க. டாக்டர் அவ கண்ண முழிச்சாலும் இல்லையா டாக்டர்? 4 மணி நேரம் ஆச்சு டாக்டர், ஏதாவது சொல்லுங்க டாக்டர். என்னங்க குழந்தை? டாக்டர் குழந்தை அம்மா கிட்ட இருக்கு டாக்டர். சரி ஓகே, வெயிட் பண்ணுங்க, டாக்டர் வந்து சொல்லுவாங்க. அப்பா எனக்கு ஒரு சந்தோஷம் டாடி, இப்படி அழுகிறத பாக்கும்போது அப்படியே மனசெல்லாம் குளுகுளுங்குதுடா. என்ன அழுக அவளுக்கு? இன்னும் ஏதாச்சுன்னு கூட சொல்லல, அதுக்குள்ளேயே இவ்ளோ அழுகையா? இது போதும்டா, எனக்கு ஹார்ட் அட்டாக் வராத மாதிரி பாத்துக்கோ. நீ அழுகிறத பாக்கும்போது சந்தோஷமா இருக்குடா. இந்த சந்தோஷம் எனக்கு போதும். டாக்டர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் அதையும் பார்த்துட்டு நான் போயிடுறேன்டா. அதுக்கப்புறம் உன் பக்கமே வர மாட்டேன். இது இந்த குழந்தைய சாவடிக்கிறதுனா மட்டும்தான் வருவேன், அதுக்கப்புறம் வர மாட்டேன். அதனால நீ சந்தோஷமா இரு. நீ சந்தோஷமா இருக்கிறதா என்னோட ஆசைடா. நான் யார் மனசையும் புண்படுத்துறதே கிடையாது. நீ சந்தோஷமா இரு, நானும் சந்தோஷமா இருக்கேன். டாக்டர் எங்க டாக்டர்? இன்னும் டாக்டர் காணோம். எங்க பறக்காதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டாக்டர் வருவாங்க. அதுக்கு மேலடா இவனுங்கள என்னமா கேக்குறானுங்க? டாக்டர் எங்க, டாக்டர் எங்க, டாக்டர் எங்க? விட்டா நம்ம வாயில இருந்து உண்மையை வர வச்சிருவாங்க போல. நம்மளே இந்த குட் நியூஸ் அவங்களுக்கு சொல்லலாம். ஆனா எப்படி தெரிஞ்சிச்சுன்னு டாக்டர் கேட்டாங்கன்னா அதனால சொல்றது இல்ல. பா வந்துட்டா, சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க அவங்கிட்ட. டாக்டர் ஷீ இஸ் ஓகே. டாக்டர் என்னாச்சு டாக்டர்? சீக்கிரம் சொல்லுங்க, அவளுக்கு என்னாச்சு? அவளுக்கு ஒண்ணும் இல்ல தானே? சாரிங்க, எங்கனால கௌசியை காப்பாத்த முடியல. ஷீ இஸ் டெட். டாக்டர் என்ன சொல்றீங்க டாக்டர்? சாரிங்க, நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணோம், ஆனா முடியலங்க. இல்ல டாக்டர், நீங்க போய் சொல்றீங்க. அவ உயிரோட தான் இருக்கா. நீங்க போய் சொல்லிட்டு இருக்கீங்க. அவளுக்கு ஒன்னும் ஆயிருக்காது டாக்டர், நீங்க போய் சொல்றீங்க. டாக்டர் உண்மையை சொல்லுங்க, அவளுக்கு ஒன்னும் இல்ல தானே டாக்டர்? ப்ளீஸ் டாக்டர் உண்மையை சொல்லுங்க டாக்டர். நான் தான் சொன்னேன்லங்க, சாரிங்க, எங்கனால காப்பாத்த முடியல கௌசிய. அவங்க இறந்துட்டாங்க. இல்ல என் தங்கச்சி ஏமாத்த மாட்டா. என்ன அவ உயிரோட தான் இருப்பா, அவ ஏமாத்த மாட்டா. என் தங்கச்சி ஏமாத்த மாட்டா. ஆமா டாக்டர், அவளுக்கு ஒன்னும் ஆகாது. நீங்க எல்லாம் ஏமாத்துறீங்க சேர்ந்து. இந்த டாக்டர் தான் சொல்றாங்களா அவங்க இறந்துட்டாங்கன்னு? ஐயோ, மூஞ்ச பாக்கும்போதே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு கதிர். இதாதான் எதிர்பார்த்த கதிர். இந்த சந்தோஷம் எனக்கு போதும் கதிர். டாக்டர் ஆமா, அவளுக்கு ஒன்னும் இருக்காது. அவ ஏமாத்த மாட்டா. என்னையும் என் குழந்தையும். அவளுக்கு ஒன்னும் இருக்காது. அம்மா யாராவது இருக்காங்களா? கூப்பிடுறீங்களா? டாக்டர் இல்ல, நீங்க இப்படி ஏமாத்துனீங்கன்னா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும். வேணாம் டாக்டர். டாக்டர் இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. உண்மையை சொல்லுங்க, அவளுக்கு ஒன்னும் இருக்காது டாக்டர். என் தங்கச்சி எல்லாம் எங்களை ஏமாத்த மாட்டா. இருங்க, பொறுமையா இருங்க, நான் சொல்ல வரத முழுசா கேளுங்க. இல்ல டாக்டர், நீங்க ஏமாத்துறீங்க. அவளுக்கு ஒன்னும் இருக்காது டாக்டர். ஐயோ கொஞ்ச நேரம் ப்ளீஸ், கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த அதிர்ச்சியை கேட்டா யாருக்கா இருந்தாலும் பயம் இருக்கும். நான் அதுதான் உண்மைங்க. இல்ல டாக்டர், அவளுக்கு ஒன்னும் இருக்காது. அவ என்ன ஏமாத்த மாட்டா. அவ சொல்லிட்டு தான் போன நான் வருவேன். அவளுக்கு ஒன்னும் இருக்காது டாக்டர். நீங்க எல்லாம் போய் சொல்றீங்க, ஏமாத்துறீங்க. என்ன ஹவுஸ் இப்படி சொல்லி சொன்னால சொல்லுங்க, அவளுக்கு ஒன்னும் இருக்காது. ப்ளீஸ் எல்லாம் கொஞ்சம் சைலண்டா கேளுங்க. ஆமா, இந்த நியூஸ் கேட்டா எல்லாருக்கும் அதிர்ச்சியா தான் இருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. டாக்டர் என்ன பொய்யா சொல்ல போறாங்க? கதிர் உங்க வைஃப் இறந்துட்டாங்க, கொஞ்சம் ஏத்துக்கோங்க கதிர். யாருக்கா இருந்தாலும் நிரந்தரமா நம்ம கூடயே இருக்க மாட்டாங்க கதிர். யாரும் இந்த பூமியில கடைசி வரைக்கும் வாழ போறது கிடையாது கதிர். இன்னைக்காச்சும் ஒரு நாள் இறக்கதான் செய்வாங்க கதிர். நீங்க அதை கொஞ்சம் ஏத்துக்கோங்க. நான் சொல்ற 2 நாள் கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் நீங்களே அதுல இருந்து வெளியில வந்துருவீங்க. நீ கண்டிப்பா இந்த அழகிய விட்டு வெளியே வர போற. நீயே சாவ போற பாரு. அந்த சந்தோஷத்தை பார்த்து ரசிக்க போற. கொஞ்சமாச்சும் ஏத்துக்கோங்க. உங்க வைஃப் இறந்துட்டாங்க கதிர். இல்ல என்ன ஏமாத்த மாட்டா. நீங்க எல்லாம் எதுவும் சொல்லாதீங்க. நீங்க எல்லாம் எதுவும் சொல்லாதீங்க. அவ சாவல, அவ சாவவே இல்ல. நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன ஏமாத்துறீங்க. நீங்க எதுவும் சொல்லாதீங்க கதிர். கொஞ்சம் ஃப்ரீயா விட்டீங்கனாலும் உங்களுக்கே புரியும் கதிர். சாரி, இதை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிருங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தியா? எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும். அவ செத்து இருக்க மாட்டாடா. ஏதாவது சொல்லி புரிய வைடா டாக்டருக்கு. புரியுதுங்க, உங்க தங்கச்சி மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு புரியுது. ஆனா இதுதான் உண்மை. உண்மையை நம்ம தான் ஏத்துக்கணும். பெரியவங்களுக்கு நீங்க தான் ஆறுதல் சொல்லணும். நீங்களே அழுந்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகுமாங்க? இல்ல டாக்டர், அந்த குழந்தை அம்மாவை பாக்கணும் டாக்டர். கௌசி அந்த குழந்தைய பாக்கணும். அவ ரொம்ப ஆசைப்பட்ட. அவ இறந்திருக்க மாட்டா டாக்டர். உங்களுக்கு எல்லாம் புரியல டாக்டர். நீங்க எங்களை எல்லாம் ஏமாத்துறீங்க, அது மட்டும் தெரியுது டாக்டர். ஐயோ, ஏங்க உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? சொல்றது கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோங்க, இல்லாட்டினா பெரியவங்களை கூப்பிடுங்க ப்ளீஸ். கதிர், உங்க வைஃப் இறந்துட்டாங்க, கொஞ்சம் ஏத்துக்கோங்க. இல்ல என் வைஃப் இறந்திருக்க மாட்டா. டேய் கதிர், டேய் அவங்கள ஏமாத்துறாங்க. என் கௌசிக்கு ஒன்னும் ஆகாது சொல்லி புரிய வைடா. ஆதி அவ என்ன பாப்பா என் பேரு கூப்பிடுவா. ஏதாவது புரிய வைடா. ஐயோ சார், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. உங்களுக்கு ஏதாவது ஆயிரும், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. இல்ல நீங்க எல்லாம் போய் சொல்றீங்க. சார் ப்ளீஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. ஏதாவது ஆயிரும். இந்த ஹாஸ்பிடல் முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. கத்தாதீங்க. ஏகப்பட்ட பேஷண்ட் இருக்காங்க, கொஞ்சம் கத்தாதீங்க. ஐயோ கதிர் எப்படி அழுகுற? சந்தோஷமா இருக்குடா. கௌசி எங்க இருக்க? எந்திரிச்சு வா, உனக்கு ஒன்னும் இருக்காது. கௌசி எந்திரிச்சு வா, நான் உன் கதிர் இங்கதான் இருக்கேன். கூப்பிடுறல, எந்திரிச்சு வா கௌசி. டே ஆதி சொல்லு, அவளை எந்திரிச்சு வர சொல்லு ஆதி ப்ளீஸ். ஆதி எந்திரிச்சு வர சொல்லு ஆதி. டே ஆதி ப்ளீஸ் டா, வர சொல்ற அவளை எந்திரிச்சு. டே அம்மா, அவ எந்திரிச்சு வந்துருவா. அவளுக்கு ஒன்னும் ஆகாது, நீ கவலைப்படாத. டே அம்மா, அவளுக்கு ஒன்னும் இருக்காது. இந்த டாக்டர்ஸ் எல்லாம் போய் சொல்றாங்க. டே அவளை வர சொல்றா, எந்திரிச்சு என் பேரை கூப்பிட சொல்றா. டே ப்ளீஸ் டா, அவளை கூப்பிட சொல்றா. அவளை வர சொல்ற. என்னால முடியலடா ஆதி. டே இல்ல, நான் தான் சொல்றேன், அவளுக்கு ஒன்னும் இல்ல, கவலைப்படாத. என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு நீங்க
இல்ல டாக்டர், நீங்களா போய் சொல்றீங்க. அவளுக்கு ஒன்னும் ஆயிருக்காது டாக்டர். பாப்பா உண்மையை சொன்னா கூட நம்ப மாட்டேங்கிறான் பாரு. பொண்டாட்டி மேல என்ன ஒரு பாசம். இதுதான்டா எனக்கு சந்தோஷம். நான் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அது நடந்துருச்சு பத்தியா சீக்கிரமா. ஆனா நீ இவ்ளோ எமோஷனல் ஆவன்னு எனக்கு தெரியவே தெரியாதுடா. தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே அவளை சாவடிச்சிருப்பேன்டா. சரி விடாதான், இப்ப எனக்கு அந்த சந்தோஷம் வந்துருச்சுல, அது போதும்டா எனக்கு. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க கதிர், அவங்க இறந்துட்டாங்க. இல்ல கௌசி, வா கௌசி எந்திரிச்சு. அலைந்து உன்னை அடைவது வாழ்வில் சத்தியமா? நான் நடந்து கொண்டே எறிவது உனக்கு சம்மதமா? அடி உனக்கு மனத்திலே என் நினைப்பு இருக்குமா? வாழ்ந்த வாழ்வனுக்கு வாழும் நாட்களுக்கும் பொருளே நீதான், உயிரே வாரா. ப்ளீஸ், நான் இப்ப கௌசியை பார்க்கணும். தயவு செஞ்சு பார்க்க விடுங்க. ஆமா டாக்டர், அவனை பார்க்க விடுங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். ஏங்க உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் பார்க்க விடுங்க டாக்டர். சரி டாக்டர், கொஞ்சம் பார்க்க விடுங்க டாக்டர். நீ பார்க்க போகணும், அப்பதான் நீ இறந்து போவ. நீ பார்க்க போ, அதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன்டா. சரி போங்க. ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர். கௌசி, கௌசி எந்திரிச்சு என்ன பாரு, நான் வந்திருக்கேன். கௌசி எந்திரி, இங்க பாரு நான் வந்திருக்கேன். எந்திரி கௌசி ப்ளீஸ் டி. நீ இல்லடா நான் இல்லன்னு தெரியும்ல, அப்புறம் என்ன? எந்திரி கௌசி, எந்திரி ப்ளீஸ், எனக்காக எந்திரி கௌசி. பாரு நம்ம குழந்தை அழிஞ்சிட்டு இருக்கு. எந்திரி கௌசி, உனக்காக நான் வந்து கூப்பிடல. எந்திரி, உங்களுக்காக என்ன செய்வேன்னு கேட்டுட்டு இருந்தல. இப்ப எந்திரிச்சு உட்கார்ந்தா மட்டும் போதும் கௌசி. எந்திரி கௌசி ப்ளீஸ் டி, எந்திரி. நீ இல்லன்னா நான் இல்லன்னு தெரியும்ல. எந்திரி, எந்திரி கௌசி. நம்ம குழந்தைய நீ பாக்கணும். குழந்தைய தூக்கிட்டு வர இரு. இருந்தாங்க டாக்டர், நீங்களே படுக்க வச்சிருங்க டாக்டர். பக்கத்துல படுக்க வைங்க டாக்டர். ஓகே சரி ஓகே, நான் வெளியில வெயிட் பண்றேன். கௌசி இங்க பாரு, நம்ம குழந்தை பாரு கௌசி ப்ளீஸ் டி. நம்ம 2 பேரும் சேர்ந்து தூக்கணும் தானே சொன்னேன். இன்னும் தூக்கல, நம்ம குழந்தைய தூக்கணும்ல. எந்திரிச்சு வாடி. எல்லாரும் போய் சொல்றாங்க நீ இறந்துட்டேங்கன்ட்டு. இல்ல, நீ இறக்கல. நம்ம குழந்தைய பாப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. எந்திரிச்சு வாடி. பாரு எந்திரி ப்ளீஸ் டி. பாரு நம்ம குழந்தை உன் பக்கத்துல இருக்கு. எந்திரி, எனக்கு நீ வேணும், நம்ம குழந்தையும் வேணும். நம்ம 3 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும். எந்திரி ப்ளீஸ் டி, எந்திரி. கௌசி எங்க பாரு, நம்ம குழந்தை உன்னை எழுப்பி விடுது. எந்திரிடா ரோசி, நீ குழந்தைய பாக்கணும் தானே? உனக்கு ஆசை இல்லையா? குழந்தைய பாருடி. பாரு நம்ம குழந்தைய உன்னை எழுப்பி விட ட்ரை பண்ணுது. எந்திரி ப்ளீஸ் டி, எந்திரிடி கௌசி ப்ளீஸ் டி. பாரு நம்ம குழந்தை அழுக போகுதுன்னு நினைக்கிறேன். எந்திரி. நம்ம 2 பேரும் தானே குழந்தைய சமாதப்படுத்தணும்னு சொன்னோம். எந்திரி. டாக்டர், டாக்டர். சார் என்னாச்சு? இல்ல டாக்டர், அவங்களுக்கு ஏதோ அசைவு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஒரு 5 செகண்ட்ஸ் வெளில வெயிட் பண்ணுங்க. நர்ஸ் சீக்கிரம் வாங்க நர்ஸ். என்னாச்சு திடீர்னு டாக்டர்னு கத்தனா? ஏதாவது ஆயிருக்கும், அதுக்கு கூப்பிட்டுருப்பா. நம்ம போவோம். இதுக்கு மேலே இங்க நின்றுட்டு இருந்தோம்னா மாட்டிப்போம். நம்ம கௌசிக்கு என்னாச்சு? ஒன்னும் ஆகல தானே? தெரியலடா, டாக்டர் வந்து சொல்லுவாங்க அவன் நல்லாதான் இருப்பா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ போகணியடா. என்னடா நடந்துச்சு? அவளுக்கு மூச்சு இருக்கு. டாக்டர் தான் ஒழுங்கா பாக்கல, பார்த்து சொல்லுவாங்க. அப்ப நீயே பாத்துருக்க வேண்டியதானே? இல்ல, எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. நான் ஏதாவது பண்ணிட்டேன்னா போச்சு, அதனாலதான். ஓகே வெயிட் பண்ணி பாப்போம். டாக்டர் என்னாச்சு டாக்டர்? சீக்கிரம் சொல்லுங்க டாக்டர். ஆமா டாக்டர், அவளுக்கு ஒன்னும் இல்ல தானே? சீக்கிரம் சொல்லுங்க டாக்டர். உண்மையை சொல்லணும்னா எல்லாம் இந்த குழந்தை தாங்க. அவங்க இப்ப ஆல்ரைட். டாக்டர் என்ன சொல்றீங்க? ஆமாங்க, அவங்க இப்ப நல்லா இருக்காங்க. அவங்க கண் முழிச்சிட்டாங்க, போய் பார்க்கலாம். டாக்டர் உண்மையை தானே சொல்றீங்க? ஆமாங்க, உண்மையதான் சொல்றேன். அவங்க நல்லா தான் இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் குழந்தை தாங்க. குழந்தை கை வச்சு அசைவும் தான் அவங்க எந்திரிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மூமெண்ட்ல குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்க. அப்புறம் அம்மாவையும் பத்திரமா பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர். வீட்டுக்கு எப்ப டாக்டர் போலாம்? இன்னைக்கு ஈவினிங் கூட்டிட்டு போலாம். ஓகே டாக்டர், ரொம்ப தேங்க்யூ டாக்டர். என்கிட்ட சொல்லக்கூடாது தேங்க்யூ. நீங்களும் இந்த குழந்தை பண்ணது தாங்க. மாதிரி 100ல ஒருத்தவங்களுக்கு நடந்திருக்கு. அது உங்களுக்கு இப்ப நடந்துருச்சு. தேங்க்யூ டாக்டர், ரொம்ப தேங்க்யூ. ஓகே 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க. வேற வார்டுக்கு மாத்திட்டு உங்களுக்கு கூப்பிடுறோம். ஓகே டாக்டர். அதான் சொன்ன கௌசிக்கு ஒன்னும் ஆகாதுடா. ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ண அவளை போய் பார்க்கலாம். சரி ஓகே. அம்மாவை வீட்டுக்கு போக சொல்லு. சாயந்தரம் அவளை கூட்டிட்டு வந்துருவாங்களா, வீட்டுல பாத்துக்கலாம். இங்க நடந்த விஷயம் எதுவும் சொல்ல வேணாம், ஓகேவா? ஓகேடா, நான் பாத்துக்கிறேன். நாங்களும் யாரும் போக மாட்டோம். சாயந்தரம் கௌசி கூடிய குழந்தை கூட இருந்தா வருவோம். சரி ஓகே. அம்மாங்களால வீட்டுக்கு போக சொல்லு. சரிடா. என்ன கதிர், ரொம்ப பயந்துட்டீங்களா? உயிரியே கொஞ்ச நேரத்துல எடுக்க வச்சுட்டல நீ. சாரி கதிர். நீ பேசாத போ. ஒரு நிமிஷத்துல எங்க மனசெல்லாம் உடைச்சிட்டல நீ. அததான் சாரி சொல்றல. இதுக்கு மேல அந்த மாதிரி எதுவும் நடக்காது, ஓகேவா? ரொம்ப சாரி. அவன் சாரிய கொண்டு போய் குப்பையில போடு. போங்க, ரொம்ப பண்றீங்க. சாரி போனா போதுன்னு கேட்டா ரொம்ப பண்றீங்கல்ல. என்ன பாத்தீங்களா நம்ம குழந்தை எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு? அம்மா நீங்க ஏன் வர வரைக்கும் குழந்தைய தூக்கல? நம்ம ஸ்டார்டிங்ல என்ன சொல்லிருந்தோம்? நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே குழந்தைய தூக்கணும்னு சொல்லிருப்போம். அப்புறம் எப்படி நான் தூக்குவேன்? நான் வராம போயிருந்தா பார்க்க மாட்டேன், அப்படியே அப்பிடுவேன் பாத்துக்கோ. இதுக்கு மேல ஏதாவது இந்த மாதிரி பேசிட்டு இருந்தேன்னா அப்பிடுவேன். சரி சாரி. நம்ம குழந்தை வெளியில வரதுக்காக எவ்வளவு ஆர்வமா காத்துட்டு இருந்தோம்ல. இப்ப பாருங்க நம்ம குழந்தை வெளியில வந்துருச்சு.
நம்ம கையில பாருங்க ஜாலியா இருக்கா. இனிமே என்னை விட்டுட்டு போகணும்னு ஏதாவது நினைச்ச நீ அவ்வளவுதான். அவ்வளவு சீக்கிரம் உங்களையும் குழந்தையும் விட்டுட்டு போயிருவேனா கதிர்? அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன் சரியா? ஏன்டா என்னாச்சு, ஒரு மாதிரி டயர்டா இருக்கா? இல்ல கதிர், நான் உள்ளார ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளார போகும்போது எவ்வளவு பயந்து தெரியுமா, ரிட்டன் நான் வரமாட்டேனுன்னு சொல்லி. ஆனா இப்ப பாருங்களேன், உங்க தோல்ல சாஞ்சிட்டு இருக்கேன். உங்க குழந்தையும் என் கண்ணால பார்த்துட்டு இது போதும். இதுக்கு மேல அந்த பேச்செல்லாம் எடுக்க வேணாம், சந்தோஷமா இருப்போம். ஓகே கதிர். அடி உன் மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன், அந்த